இன்னும் கேட்டால் விஜய் அவர்களை விட ஒரு சிறந்த நடிகர் நேஷனல் அவார்டு 4-5 வாட்டி வாங்கியிருக்காரு. அப்போ இவரை விட கம்பேர் பண்ணால் அவர் சிறந்த நடிகர் தானே. அண்ணன் விஜய், உங்கள் மாமா விஜய், உங்கள் சகோதரன் விஜய் ஆட்சின்னு தைரியமாக சொல்லுங்கள், யார்கிட்டையும் காசு கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஆளுங்களே வாங்கிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. உங்களால் பண்ண முடியலன்னா எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கண்ட்ரோலில் தானே போலீஸ் இருக்கு. கட்சியின் அமைச்சர்கள், முதல்வர் உட்பட ஜனநாயகம் படத்தை போய் தியேட்டரில் பார்த்தாங்க. இன்னும் நீங்கள் அந்த சினிமா மோகத்திலே இருந்தீங்கன்னா நாட்டுடைய எதிர்காலம் தான். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மீனா. தற்போதைய அரசியல் சூழல் பத்தின கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் காதர் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி சார்? நல்லா இருக்குமா, சொல்லுமா. முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாராவது ஊழல் செஞ்சா விஜயாட்சி என்றும் கொடுக்க முடியாது என்றும் துணிச்சலா அழுத்தமா சொல்லுங்க அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில பேசியிருக்காரு. ஆனா இப்போ தன்னுடைய சொந்த கட்சியிலே நிர்வாகிகள் லட்சக்கணக்கில் லஞ்சம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? ஆமாம், அவரை தான் கேட்கணும். அவர் ஒன்றுமே பதில் சொல்லியே. அவர் வாயை திறந்து பேசி பல நாட்கள் ஆச்சுன்னு முன்னாள் முதல்வரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீங்கள் எப்போ தான் வாயை திறப்பீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. பட்டு ஊழல் பண்ணுற நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன சின்ன நிர்வாகிகளை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. இந்த ஒன்றியம் பகுதி இந்த மாதிரி ஊழல் வழக்கில் காசு வாங்கினாங்க, மிரட்டினாங்கன்னும் போது அவங்கள மட்டும் உடனே கட்சி விட்டு நீக்கிடுறாங்க. இப்போ இந்த வழக்கறிஞர்களுக்கு பதவி பிரமாணம், அரசு வழக்கறிஞராக பதவி வாங்கி தரதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வழக்கறிஞர் தாவைக்காவை சேர்ந்தவங்க குற்றச்சாட்டை பகிரங்கமாக வச்சாங்க. ஆடியோவோட என்கிட்ட இவ்வளோ பணம் கேட்டாங்க அப்படின்னு வச்சு ஒரு கேஸுமே அவங்க போட்டாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யார் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்கள ஒன்றுமே பண்ணலை. அந்த வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் கட்சி கொடுத்துக்கிட்டாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மேடையில் மட்டும் வீரவேசனமா அவர் கொடுக்குற அறிவுரை எல்லாம் சும்மா மேடையில் மட்டும், மக்களுக்கு இல்லை, சும்மா அவர் கூட்டத்தை பார்த்தா பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த சினிமா மாதிரி தான் இருக்குது டைலாக்லாம். பட் ஏன்னா விஜய் அவர்களிடம் மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, இவர் ஏதாவது பண்ண மாட்டாரா அப்படின்னு தான் அந்த மாற்றமே வந்தது. அப்போ இவர் ஒன்லி டைலாக் மட்டும்தான் பேசுகிறாரு. செயலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது நான் சொல்கிற குற்றச்சாட்டில் பரவலான குற்றச்சாட்டு. இன்னும் அவர் எதுவுமே பண்ணலை, செய்யலை அப்படின்றது தான் எல்லா இடத்துலையுமே டாக்காக இருக்குது. இப்போ அவர் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தால் ஏற்கனவே ஒரு சேலத்தில் ஒரு பாலியல் பிரச்சனையில் ஒரு பெண் ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இன்னும் ஆக்ஷன் அவர் மேலே எடுக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல், அதாவது முக்கியமாக அவங்க பொதுச் செயலாளர் மேலேயே பிளைம் பண்ணுறாங்க. அப்போ அங்கேயும் ஆக்ஷன் இல்லை. இப்படி நிறையா போகுது. 2-3 பேர் கஞ்சா வழக்கில் மாட்டினாங்க, அவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணல. இப்படி சமூக வலைதளங்களில் தாவேகா நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பற்றிய சர்ச்சைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாருமே பார்க்கலாம், நீங்கள் கூட பார்க்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்லுவாருன்னா 0 தான். ஏன்னா அவர் பேசினார், உங்கள் அண்ணன் விஜய், உங்கள் மாமா விஜய், உங்கள் சகோதரன் விஜய் ஆட்சின்னு தைரியமாக சொல்லுங்கள், யார்கிட்டையும் நீங்கள் காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க ஆளுங்களே வாங்கிட்டு இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த தாவேகா வழக்கறிஞர் இதில் ஒரு பெண்ணும் இன்னொருத்தரும் பேசும்போது அவங்க, நான் கட்சி நிர்வாகி, என்கிட்டயே 15 லட்ச ரூபா கேட்குறீங்களேன்னு போது, அப்போ 12க்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். அந்த ஆடியோ சமூக வலைதளங்கள்லாம் இருக்குது. இப்போ அவரை மட்டும் கட்சியிலேருந்து நீக்கி இருக்கிறதா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அவரும் ஒரு சாதாரண ஒரு பகுதி அந்த மாதிரியான பொறுப்பில் உள்ளவர் தான். இப்போ இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யாரையுமே இன்னும் நீக்கலை. இப்போ ஒரு அமைச்சர் பேசுனதாக ஒரு ஆடியோ போய்கிட்டு இருக்கு. ஜெகதீஸ்வரின்னு ஒரு அமைச்சர், அவங்க கட்சி நிர்வாகியே அவங்க திட்டுறாங்க. அந்த ஆடியோவில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை அடித்து கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவில் அந்த வாய்ஸ் இருக்குது. இப்போ அது பரபரப்பாக போயிட்டுருக்கு. அவங்க கட்சி நிர்வாகியே ஏதோ லட்டு கொடுத்தாரு, ஸ்வீட் கொடுத்தாரு, என் தொகுதியில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டல் துணியில் அது பகிரங்கமாக தெரியுது. பட் ஆனால் அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஏஐ மூலமாக என் குரலை பதிவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏஐயா இல்லையான்னு சொல்லி அந்த வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு அந்த ஆடியோ போனால் உண்மை தெரிஞ்சிடும். அப்போ இப்படி தான் 1 by 1 போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி விஜய் முதல்வர் விஜய் அவர்கள் ஷார்ட் அவுட் பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் அவர் பெரிய லெவலில் அலிகேஷன் ஆகக்கூடிய ஒரு அமைச்சர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், இவங்க மேலே ஒரு அலிகேஷனில் அவங்கள என்னைக்கு பதவி விட்டு தூக்குறாரோ அப்போ தான் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் கீழே உள்ளவங்களையே சும்மா
எய்த அம்புகளை மட்டும் நீங்கள் நீக்கிட்டு எய்தவனை விட்டீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. திரும்பி அந்த அம்பு வேற அம்பை வச்சு அந்த எய்துக்கிட்டே தான் இருப்பான் அந்த எய்தவன். அப்போ எய்தவனை காலி பண்ணால் தானே நீங்கள் வேலையை விட்டோ அந்த பதவியை விட்டோ தூக்கும் போது தான் அடுத்த அம்பு அங்கே கிட்ட போகாது, போனால் நம்மளுக்கும் பிரச்சனை. இதை வந்து அவர் ரொம்ப பேசுன மாதிரி முதல்வர்கள் நடந்துக்கிட்டால் இன்னும் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கும், பேர் இருக்கும். இதுதான் என்னுடைய அட்வைஸ். இப்போ வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபோன் பண்ணுங்க, அதுக்குன்னு ஒரு நம்பர்லாம் டிஜிட்டல் கொடுத்துருந்தாரு. இதுக்கெல்லாம் கால் பண்ணுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும். இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை மாதிரி கொடுத்துருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட கடனை வந்து தள்ளுபடி செய்யறதுக்காக விவசாயிகள் ஒரு 50க்கு மேற்பட்டவர் வந்து தலைமைச் செயலகத்தில் வெயிட் பண்ணாங்க. ஒரு நள்ளிரவு நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. தலைமைச் செயலகத்தில் பார்த்துருக்கலாம்ல. முதல்வர் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கல. அதாவது ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும் போதும் சரி, எந்த எதிர்கட்சியாக இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போதும் சரி, அது ரொம்ப ஈஸி. ஒருத்தர் ஈஸியாக பிளைம் பண்ணலாம், ஈஸியாக குற்றச்சாட்டு சொல்லலாம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். அது வந்து பதவி இல்லாத ஒரு இப்போ படுக்கைன்னு சொல்லலாம். மூழ்கிற இடத்து மேலே படுக்கிறது என்பது முதல்வர் பதவி. அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அந்த பதவியில் உட்காரும் போது தான் தெரியும். இப்போ விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் வந்து ஒரு மூழ்கிரிடம் இல்லாத ஒரு சேரில் உட்காந்துருந்தார். அதனால் அவர் எல்லாத்தையுமே குருட்டாம்போக்கில் நீங்கள் வந்து அஜித்குமார் மரணத்துக்கு ஒரு சாரி சொன்னால் போதுமா அப்படின்னு முதல்வரை திட்டினதாகட்டும், மற்ற விஷயங்களில் பாலியல் வன்கொடுமை பிரச்சனை நடக்கும்போது என் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் வீட்டு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு முதல்வர் அவர்களை கேட்டதை, முன்னாள் முதல்வரை கேள்வி கேட்டதாகட்டும், நான் வந்து அடுத்த செகண்ட் எல்லாத்தையுமே அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொன்னதாகட்டும், இன்றைக்கி அப்படியே மாறி இருக்குன்னா இவர் சைலண்டாக இருக்கார். போன ஆட்சியிலேயாவது அஜித்குமார் லாக்அப் டெத்தில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணியாவது அப்பாலஜி கேட்டார், இதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னார். இதே விஜய் அவர்கள் நேரில் போய் ஏதோ ஒரு உதவி பண்ணாங்க, பார்த்தாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் சமரசன் ஒருத்தர் இறந்துருக்கார் இல்லையா, அதுக்கு இவர் என்னன்னு கூட பேச, சபரிவர்மன் இவர் வந்து என்னன்னு கூட கேட்கல, ஒரு அறிக்கை கூட விடல. தூத்துக்குடியில இப்ப அருணாச்சலம் இவங்களும் இறந்திருக்காங்களா, அதுக்கும் எதுவுமே சொல்லல. அப்ப இவர் முன்னால் இருக்கும்போது இவருக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம்லாம் இவர் உட்கார்ந்த பிறகுதான் அவருக்கு புரியுது இது எவ்வளோ பிரச்சனை, இதை எப்படி டீல் பண்ணணும். அப்போ இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்ரு, நம்ம முதல்வர் எடுத்தவங்க வந்து பண்ண முடியாது, இப்போ உணர்றாருல. அப்போ அங்கே உட்காந்துருக்கும் போது அவருக்கு தெரியல. அப்போ பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்கு. நேற்றோ இன்றைக்கும் வந்து சென்னை சென்ட்ரலில் கல்லூரி மாணவர்களுக்குள்ள மோதல், அருவா வெட்டு விழுந்திருக்கு, பட்ட பகலில் நடந்திருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பொண்ணை வெட்டியிருக்காங்க. அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது சட்டம் ஒழுங்கு. இப்போ திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு மட்டும் இவர் பயங்கரமாக பேசினார்ல, உங்களால் பண்ண முடியலன்னா எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்கிறனாங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தானே போலீஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் வந்தாலும் ஒழிக்க முடியாது, தடுக்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ண முடியுன்றது தான் இப்போ அவர் உணர்ந்திருக்கார். அதனால தான் எந்த பதிலையுமே அவரால் சொல்ல முடியல. எது சொன்னாலுமே எதிர்கட்சிகள் திரும்பி வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவர் இப்போ கேள்வி கேட்குறதெல்லாம் அதானே கேட்குறாங்க, எதுவுமே அவரால் பதில் சொல்ல முடியல. அவருடன் இருக்கிற அமைச்சர்கள் மட்டும் சும்மா ஏதோ குருட்டாம்பக்கில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு, ஏதாவது கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக சம்மந்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர, இப்போ நடக்கிறது வந்து இன்னும் விஜய் அவர்கள் கண்ட்ரோல் உள்ள ஆட்சி மாதிரி தெரியல. ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னா மக்களோட மக்களா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து நம்மளோட இருக்காங்க அப்படின்னு தான் மெயின் தேர்ந்தெடுத்தது. ஆனா இப்ப மக்களோட மக்களா அவர் இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அந்த இடத்துக்கு முதல்வர்ங்கிற அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது உண்மைதானே? ஆமா, நீங்களே அந்த கேள்வியில பதில் இருக்கு. மக்களோட மக்களா இருக்கிறேன்னா அனிதா அவர்கள் நீட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணும் பொழுது அவர் வீட்டுக்கு போய் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த வீட்டில் கீழே உட்காந்து அவங்க அண்ணன்கிட்ட எல்லார்ட்டையுமே நலம் விசாரிச்சுட்டு ஆறுதல் கூறிட்டு நீங்கள் தைரியமாயிருங்க, இந்த மாதிரி நீட்டு இருக்கக்கூடாதுன்னு பேசின விஜய் அவர்கள், அரசியலுக்கு வந்த பிறகும் நீட்டு வேணான்னு பேசிய விஜய் அவர்கள், நீட்டுக்காக சென்ட்ரலில் வந்து சிஜேன்னு ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க பெரிய அளவில் மாணவர்களை திரட்டி பெரிய லெவலில் ஒரு போராட்டம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்துடைய வீரியம் பெரிய லெவலில் பூஸ்டப் ஆகி தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்களில் மாணவர்கள் கும்பலாக இருந்து அந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிற உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது இங்கே இருக்கிற தாவேகா கட்சியின் அமைச்சர்கள் முதல்வர் உட்பட ஜனநாயகம் படத்தை போய் தியேட்டரில் பார்த்தாங்க. அந்த கட்சியை சார்ந்த இளைஞர்கள்லாம் அந்த படத்தை கொண்டாடினாங்களே தவிர இந்த ஆர்ப்பாட்டத்துக்கோ இந்த போராட்டத்துக்கோ யாருமே போனதாக பார்க்கலாம். அப்போ என்ன அறியாமையில் இருக்காங்க புரியவே இல்லையே. இன்னும் நீங்கள் அந்த சினிமா மோகத்திலே இருந்தீங்கன்னா நாட்டுடைய எதிர்காலம் என்ன வருது? நீங்கள் பக்குவம் பண்ணிட்டீங்க, நீங்கள் அவர் சரியில்லை நீங்கள் வந்தீங்க, அதுக்கு மாற்றாக வரும்போது நீங்கள் 2 பேரை விட பெஸ்ட்டால் இருக்கணும். அந்த 2 பேரை விட ஒஸ்ட்டாக ஆகிட்டீங்களோன்னு மக்கள் நினச்சிடக்கூடாது.
நினச்சிட்டாங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு அதே மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இடைத்தேர்தலே ஒரு உதாரணமாகிடும். அதனால நீங்கள் மக்களோட மக்களான்னு நம்ம பேசுறது வேணா இருக்கலாம், செயல்பாடு வேற மாதிரி இருக்குது. செயல்பாடும் பேச்சும் ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் மக்களுக்கான தலைவராக இந்த களத்தில் நீடிக்க முடியும். அதை வந்து விஜய் அவர்கள் உணர்ந்து இன்னும் வருங்காலங்களில் அவருடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றினாதான். இப்போவே மக்கள் மத்தியில் பாதி இடத்துல ஒரு மாதிரியான ஒரு அவர் மேலே ஒரு இது வந்துருச்சு, என்னடா இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பரவலான நம்ம வீடியோக்கள் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜென்சி கிட்டுன்ற இளைஞர்கள் யார் ஓட்டு போட்டு இவர் தேர்ந்தெடுத்தாலும் அவங்களே பேசுகிறாங்க, தேவையில்லாமல் நாங்கள் ஓட்டு போட்டோன்ற மாதிரிலாம் வீடியோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பட் அவர் மாற்றிக்கணும். இது மிகப்பெரிய பொறுப்பை ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. இந்த மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும். இதுதான் நம்மளோட வேண்டுகோள். ஓகே சார், திமுக நிர்வாகிகளை வந்து கைது செய்வது, அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, இதுதான் இந்த அரசோட முழு நேர வேலை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னதில் ஒரு 80% உண்மை இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்போ இருக்கிற அமைச்சர் வந்து திமுக ஆட்சியில் ரொம்ப கடுமையான சொற்களில் அப்போதைய முதல்வரை ரொம்ப கடுமையாக பேசினார். அவர் மீது ஒரு வழக்கு கூட போடல, அவங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க. பெருந்தன்மையாக ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகள் உபயோகித்தார். அதே நேரத்தில் இவர் சட்டசபையில் முதல்வர் அவர்கள் சொன்னது தான் அவர் வந்து சுட்டி காட்டி சொல்கிறார். ஐயோ, சட்டசபையில் இவர் கூட அடுத்து வந்தாங்க நாங்கள் கதவை மூடிட்டு நாங்கள் பேசுவோன்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியதாக வலைதளங்களில் ஒரு ஸ்பீச் போச்சு. அதுக்கு தான் அவர் வந்து கடையை இது கதவை மூட்டுங்கன்னா நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு பேசணுன்னா அவர் மேலே வழக்கு. திமுக காரங்க இதை விட பெரிய வழக்கெல்லாம் பார்த்தவங்க, இதுக்கெல்லாம் அசர் ஆள் கிடையாது. அதே மாதிரி தான் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை ஒருத்தராக அங்கே போகிறதுனால உங்களுக்கு அதை சொல்லியிருப்பார் எதிர்க்கட்சி தலைவர். அதில் ஒன்றும் பெருசாக பொய்யும் இல்லை, 80% உண்மை தான் அவர் சொன்னது. அதுக்கு ஏற்ற மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு கட்சி. இப்போ போன அரசு என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதில் தான் இப்போ உள்ள தாவேக அரசுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2500 ரூபா மகளிருக்கான உதவித்தொகை, அந்த திட்டம் வந்து எப்போ அமல்படுத்துவீங்க? அந்த கொஸ்டினுக்கு வந்து செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சர் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட நிதிநிலை தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, போன அரசிட்ட நீங்கள் கேட்டிங்களா, இப்போ மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ போன அரசு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது போன அரசில் பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக உட்காந்து முதல்ல அவர் போட்ட கையெழுத்து பஸ்ஸு, அடுத்து 2-3 முக்கிய திட்டங்கள் போட்டார். ஆவின் பால் விலை, அப்புறம் வந்து பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சது, இதெல்லாம் வந்து உடனடியான சைன் பண்ணி 5 சைன் பண்ணதில் அது 3 உடனே பண்ணார். இந்த 1000 ரூபா மகளிர் உதவித்தொகை வந்து 2 வருடங்கள் ஆனது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க என்னென்னா அந்த காலக்கெடு எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் சர்வேல் பண்ணி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி அதை பண்ணாங்க. 1000 ரூபா அது அவரே அதை ஒத்துக்கிட்டார். நிதிநிலை அந்த டைமில் இருந்தது, அதனால் ஒத்துக்கிட்டான். இப்போ வந்து அதை அவங்க கொடுத்து 2.5 வருஷம் ஆச்சு. கொடுத்து 2.5 வருஷம் ஆகி அது போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நாங்கள் வந்த உடனே கொடுப்போம், நீங்கள் வந்த உடனே கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ திமுக கொடுத்த 1000 ரூபா மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு தேவை, நீங்கள் சர்வே எடுத்தோ யார் யாரெல்லாம் திரும்பி புதுசாக சேர்க்கணுமோன்ற வேலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்த 2500 ரூபாய்க்கு நீங்கள் இன்னொரு செக் என்ன வச்சுருக்கீங்கன்னா 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிடையாது, 60 வயசு கீழே உள்ளவங்க அவங்க வந்து முதியோர் தொகைன்ற மாதிரி போய்டும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இதுலேயே பாதி பேர் போயிடுவான், இல்லை பெண்கள் வந்து கழிக்கப்படுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அதே 1,37,00,000 பேருக்கு தான் இப்போ நீங்கள் திமுக கொடுத்தவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மாதம் மாதம். இதில் இன்னொரு கூடுதலாக 1500 ரூபா சேர்த்து கொடுக்கறதுக்கு பெரிய டைம் ஒன்றும் தேவையில்லை. நிதிநிலை சரியில்லை அப்படின்னா இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணும் போதுமே மார்ச் பிப்ரவரியிலேயே 10 லட்சம் கடன் என்பதை திமுக அரசு அறிவிச்சிருச்சு. நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்களுமே அதை பேசியிருக்கீங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அறிந்து கொண்டு அவங்க கொடுத்த அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இவ்வளோ நிதிநிலை அறிக்கை என்ன தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நிதிநிலை அறிக்கைன்றது வந்து ஒரு காமெடியான விஷயம் அவர் சொல்கிறது. அதனால் நீங்கள் 1500 ரூபா கொடுக்கறது எந்த முக்கியமான திட்டங்களும் நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் அதை கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ்ஸில் ஃப்ரீ, நீங்கள் அந்த திட்டத்தையும் நீங்கள் இது பண்ணல. அடுத்து இந்த 2500 ரூபாவது நீங்கள் கையெழுத்து போட்டுக்கணும், அதுவும் இல்லை. தாய்மாமன் சீர் மோதிரம் நீங்கள் அதுவும் பண்ணல. பட்டுப்புடவை நீங்கள் 1 லட்சம் ரூபா, 1 பவுன் நகை நீங்கள் அதுவும் இந்த நீங்கள் பெண்களை என்னெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் திட்டங்களை சொன்னீங்களோ அதில் ஒரு திட்டம் கூட பெண்களுக்கான திட்டத்துக்கு நீங்கள் கையெழுத்தே போடல. அது இல்லாமல் 6 சிலிண்டர் ஃப்ரீ நீங்கள். அப்போ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் அந்த பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதில் எதுவுமே நடக்கலை. அதே போன திமுக ஆட்சியில் முதல்ல பஸ்ஸுக்கு போட்டாங்க கையெழுத்து, ஃபஸ்ட்டு கையெழுத்து அதான். அந்த பஸ்ஸும் இன்றைக்கி வரைக்கும் திமுகவுடைய அந்த அறிக்கைப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
பஸ்ஸாக இருக்கட்டும், இந்த 1000 ரூபா இருக்கட்டும், தமிழ் திட்டமாக இருக்கட்டும், பல திட்டங்கள் திமுக திட்டங்கள் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. பேரை மட்டும் தான் மாற்றிருக்கீங்க சிலதில், அவ்வளோதான். அப்போ அதை வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறது வந்து காமெடியான விஷயம்தான். எல்லாம் தெரிந்து அறிந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, பல வருடங்கள் அனுபவம் பெற்றவர், நிதிநிலை தெரியாதா அப்படின்னா, இப்போ வரைக்கும் அவங்க 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க, வட்டி கட்டுறதுக்கும் மற்ற சில விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதுக்குமே. இவங்க 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு கடந்த ஆட்சியை சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து 2 மாதத்தில் 20,000 கோடி வாங்கியிருக்காங்க கடன். இப்போ சமூக வலைதளங்களில் பல்வேறு பேப்பர்கள்லாம் அந்த செய்தி வந்திருக்கு. இப்போ 2 மாதங்களில் 20,000 கோடினா நீங்கள் வந்து 1 வருஷம் போனீங்கன்னா என்ன ஆச்சு? 2.5 லட்சம் கோடி ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் 5 வருஷம் ஆளும்போது எவ்வளோ ஆச்சு? 12.5 லட்சம் கோடி நீங்கள் 5 வருஷத்தில் கடன் வாங்குற ஒரு சூழல் வரும். ஏற்கனவே 10 வருஷத்தில் வந்த 10 லட்சம் கோடி இல்லாமல் நீங்கள் ஆள்ற இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை வரும்? 12.5 லட்சம் கோடி. இந்த 20,000 கணக்கு பண்ணால் சொல்கிறேன். இதை நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி வருவாய் ஈட்டுறீங்க, என்ன பண்ண போறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த கடன்கள் குறையுமா ஏறுமான்றது. இந்த நிலையில வந்து தலைமைச் செயலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றத்துக்கான என்ன அவசியம்? இதுல எதுனா பயன்பாடு இருக்கா? தலைமைச் செயலகத்தை மாற்றல, முதல்வருடைய அறையை மட்டும் அங்கே கொண்டு போகிறாங்க, ஆஃபீஸ் ரூமை கொண்டு போகிறாங்க. இது இன்னும் கேட்டால் நிறைய பேர் அது தேவையில்லைன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. இது பந்தா கட்டுறதுக்காக, எதிர்க்கட்சிக்காக. பந்தான்னா எப்படி சொல்ல முடியும், நீனே சொல்லிட்ட. அதனால வந்து இது தேவையில்லாத விஷயம். ஏன்னா இங்கே தான் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பாக அவருக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவங்களால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அலுவலகங்களும் அங்கே இருக்குது. ரெண்டாவது வந்து எல்லா பிஆர்ஓ, அடுத்து மேலே உள்ள அதிகாரிகள், இங்கே உள்ள அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக அங்கே தான். எல்லா துறையுடைய அலுவலகமும் அங்கே இருக்குது. வெளியில் உள்ள எல்லா துறைகளோட அலுவலகமும் அங்கே தான் இருக்குது. அங்கே மேக்ஸிமம் 9 மாடி 10-11 மாடி நினைக்கிறேன். 1வது மாடியிலேருந்து அங்கே அலுவலகங்கள் நிறையா இருக்குது. அங்கே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள், ஊழியர்கள் வந்து போகிறோட அங்கே வந்து பாதுகாப்பு ரொம்ப பண்ணுறது ரொம்ப கெடுபடியான விஷயம். யார்? ஏன்னா ஊழியர்களே அங்கே ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க வந்து போகிறவங்க. இப்போ இதெல்லாம் அவங்க ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி உள்ளே அனுப்பும்போது இப்போ அங்கே உள்ள வேலைகள்லாம் பாதிக்கப்படும். முதல்வர் 10வது மாடி அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஆளுங்கள்லாம் ரொம்ப தரவாக செக் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே நிறைய கெடுபிடிகள் வரும்போது நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு சூழல் இருக்குது. இங்கேன்னா இவருக்கு தனி இந்த செக்ரட்டரியேட்ன்றது அது தலைமைச் செயலகம்னு வச்சுருக்காங்க இல்லையா, இது வந்து சட்டசபை கீழே மேலே எல்லா அமைச்சருடைய அலுவலகம், முதல்வருடைய அலுவலகன்றது கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து இருக்கிற இடம். புதுசாக மாற்றுறாங்க. ஏன் மாற்றுறாங்கன்றது அவர்களுக்கு தான் வெளிச்சம். நிதிநிலை பத்தலன்னு தெரியும், மக்களுக்கு வந்து சொன்ன அறிக்கையை நிறைவேற்றலன்னு தெரியும். அந்த கட்டத்தில் இது தேவையா? இது தேவையில்லைன்னு சொல்லலாம். என்ன கேட்டால் தேவையில்லை. ஏன்னா அவருக்கு அதுவே ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கும். ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பாதுகாப்பான, முக்கியமாக பாதுகாப்பான இடம் அது ஏற்கனவே இருக்கிறது. இங்கே வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, அதே அளவுக்கு இருக்கும். முதல்வர்னும் போது அது கட்டுக்கோப்பு கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே கொடுக்குற பாதுகாப்புனால அங்கே ஊழியர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக ஊழியர்கள், அந்த அலுவலகத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள், அவங்களாம் வந்து ரொம்ப கெடுபிடிக்கு உள்ளாகப்பட்டு அந்த பில்டிங்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அங்கே வந்து நடக்கிற ரொட்டீனாக நடக்கிற வேலைகள் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். நிர்மல்குமார் வந்து ஒரு பேட்டியில பத்திரிகையாளர் கேட்டிருந்தாங்க, மேகதாது பத்து உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரியாது, வேணா கேட்டு பாருங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பத்திரிகையாளர் வந்து உதயநிதிட்டு கேட்டிருந்தாங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கக்குள்ள அவங்க எந்த ஒரு ஆன்சருமே பண்ணாம போயிட்டாங்க. அந்த மௌனத்துக்கு இதான் காரணமா? அதாவது மேகதாது பத்தின உண்மை அவருக்கு எதுவுமே தெரியாது. மேகதாது அணையுடைய விவகாரத்தை பற்றி A to Z கேட்டால் நிர்மல்குமார் அவர்களுக்கே தெரியாது. என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன். ஆனால் அவருக்கே அதை பற்றி தெரியாது. எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியாமையா போன கடந்த ஆட்சியில் அவங்க வந்து அதை கெட்ட விடாமல் பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணாங்க. அதுவே நிர்மல்குமார் அவர்களுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு சைலண்டாக போயிருப்பார். உதயநிதி அவர்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. திமுகவில் கடைக்கோடி தொண்டனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கூட மேகதாது அணையிலேருந்து எல்லா பற்றியும் விரிவாக பேசுவாங்க. அந்த மாதிரி கட்சி அது. நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்து இது தெரியுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. தெரிஞ்சால் அவரே அதை பற்றி சொல்லிட்டு போகலாமே. எதிர்க்கட்சி தலைவர் தான் அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அமைச்சரே சொல்லாமே மேகதானத்துடைய பிரச்சனைகளே தான். நம்ம ஏன் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட போய்க்கிறோம்? நீங்கள் தானே கன்சர்ன் தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருக்கீங்க, நீங்களே சொல்லாமே. எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவங்களும் இப்போ அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு, அதெல்லாம் உண்மையா? இல்லை, அரசியல் யார் வேணாலும் வரலாமா, யார் வேணாலும் போகலாம். அவருடைய ரசிகர் மன்றம் அந்த ஒரு சப்போர்ட்னால எல்லாருக்குமே ஆசை இருக்கும். விஜயே வந்துட்டாரு, நம்ம வர முடியாதா அப்படின்ற எண்ணங்கள் எல்லா நடிகர்களுக்குமே வர்றது தானே. இவருக்கும் அதே கும்பல் வருது, அதே கூட்டம் வருது. சரி, நம்மளும் நின்று டக்குன்னு அடுத்த தேர்தலில் முதல்வர் ஆகலாம்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க.
யார் நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறாங்களாம் இல்லை, சினிமா நடிகர்னா இன்னைக்கு சிஎம் ஆயிடலாம் ரசனைக்கு ஈர்ப்பட்டு. அப்படின்னு. அவரும் நல்ல நடிகர் தானே, இப்போ தேசிய விருது வேறு வாங்கியிருக்காரு, ஆமா. சிறந்த இயக்குனர் அதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அள்ளி. அதனால் அவர் கூட ஈஸியாக சிஎம் ஆயிடலாம். அடுத்த தேர்தல் நின்றாருன்னா அவரு கூட சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. முதல்வர் விஜய்க்கு அவருக்கு இந்த சப்போர்ட் தனுஷ்க்கு இருக்குமா? ஆமா, விஜயே ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டாருன்னு பரவலான கருத்து இருந்துச்சு. அவரே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. அப்போ தனுஷ் மட்டும் என்ன பாவம் பண்ணாரா? அவரும் சிறந்த நடிகர் தானே. இன்னும் கேட்டால் விஜய் அவர்களை விட அவர் சிறந்த நடிகர் நேஷனல் அவார்டு 4-5 வாட்டி வாங்கியிருக்காரு. அப்போ இவரை விட கம்பேர் பண்ணால் அவர் சிறந்த நடிகர் தானே. அப்போ சிறந்த இவருக்கே கொடுத்த நீங்கள் சான்ஸ் கொடுத்த நீங்கள் மிக சிறந்த நடிகர் தனுஷ்க்கு ஏன் கொடுக்கக்கூடாது? என்னுடைய கொஸ்டினாக தான். அப்போ அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, முதல்வர் ஆகட்டும். அவரும் 5 வருஷம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நம்ம மக்கள் அப்படி தானே இருக்காங்க. யார் நல்லது பண்ணால் யார் கெட்டது பண்ணான்லாம் கிடையாது. சினிமா கவர்ச்சியை நம்பி தான் இன்றைக்கி தமிழ்நாடு பரவலாக இருக்கிறதா பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே குற்றச்சாட்டை நானும் வைக்கிறேன். அதனால் தனுஷும் 31 சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். தற்போதைய அரசியல் சூழல் பற்றின கருத்துக்களை ரொம்பவே தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.